பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவ நீர் எங்களுக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேதத்தின் பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்பா. இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கு. என் தேவ நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தை பற்றி அதனுடைய ஒரு கண்ணோட்டம் என்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தை 12 சீசர்களில் ஒருவராகிய அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினார். யோவான் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் கிருபை உள்ளவர் அப்படிங்கிறது தான் இந்த யோவான் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. இவர் செபதேயுவின் குமாரன் என்பது நமக்கு தெரியும். யாக்கோபு இவருடைய மூத்த சகோதரன் யாக்கோபு அப்படின்னு சொல்லி, யாக்கோபும் யோவானும் அண்ணன் தம்பிகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மார்க் 15ஆம் அதிகாரத்துல மார்க் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல சில ஸ்திரீகளை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 15ஆம் அதிகாரம் அதுல 40 சில ஸ்திரீகள் தூரத்திலிருந்தே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த சலோமி என்பவர் இவருடைய தாயாக இருக்கலாம் என்பது கருதப்படுகிறது. இந்த சலோமி கலிலேயாவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்த ஸ்திரீகளில் ஒருவராக காணப்படுகிறது பார்க்க முடியும். இன்னும் இந்த யோவானை குறித்து பார்க்கும்போது இவர் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபையும் யோவானையும் அழைக்கும் போது அவர் செபதேயுவின் படகிலே என்ன செய்திருந்தார்கள்? மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உடன் வேலையாட்கள் எல்லாரையும் விட்டு வந்ததாக கருதப்படுகிறது. அப்போது இதிலிருந்து அவர்கள் என்ன செய்தனர்? தங்களுக்கு சொந்தமாக படகு வைத்து வேலை ஆட்களை வைத்து மீன்பிடி தொழில் செய்கிற அளவுக்கு கொஞ்சம் வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக இந்த யோவான் இருக்கலாம் என கருதப்படுகிறத பார்க்க முடியும். இன்னும் அவர் என்ன செய்கிற மத்திய 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபையும் யோவானையும் அழைக்கிற சம்பவத்தை நாம் பார்க்க முடியுது. அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடைய படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ படகுல மீன்பிடி தொழில் செய்கிறவர்களாய் காணப்பட்டார். படகுலை மீன் பிடித்து கொண்டு தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை அழைக்கிறார். அவர்கள் அவருக்கு பின் செல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களை யோவானையும் யாக்கோபையும் அழைப்பதற்கு முன்பாக அவர்கள் யோவான் ஸ்நானனின் சீஷனாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதை யோவான் 1ஆம் அதிகாரம் 19 முதல் 51 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நாம் கண்டுகொள்ள முடியும். இயேசு யோவானை அழைக்கிற வரைக்கும் அவங்க என்னன்னா யோவான் ஸ்நானனின் சீடனாக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இயேசு இன்னும் பார்க்கும்போது இந்த இயேசு அடிக்கடி பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரையும் தான் முக்கியமான நிகழ்வுகளுக்கெல்லாம் என்ன செய்கிறார்? அவர் கூட்டிக் கொண்டு போகிறதே நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்வட்டத்தில் இருந்த ஒரு சீஷனாக கருதப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்வட்டத்தில் இருந்த சீஷர்களில் ஒருவர் தான் இந்த யோவான். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் முக்கியமாக குறிப்பாக எண்ணப்பட்ட சீஷர்கள்.
சீஷர்கள். அதுல உள்வட்டத்தில் இருந்த சீஷர் தான் இந்த யோவான் என்பதை நம்ம பார்க்க முடியும். இவர் தன்னை இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று சொல்லுகிறது. இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்துல இவர் என்ன செய்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான சீஷன் என்று தன்னை அவர் குறிப்பிடும் போது, தன்னை அந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் முழுவதுமே அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்காது. அவருடைய பெயர் குறிப்பிடப்பட வேண்டிய இடத்திலே இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்படி 4 இடங்களிலே இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தின் 4 இடங்களிலே இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் தான் இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, உடனே அவர்கள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த இடத்திலும் தன்னை அவர் இயேசுவுக்கு அன்பா இருந்த மற்ற சீஷன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அப்புறம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, அதனால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, நான் பேதுருவை பார்த்து சொன்னேன், யோவான் சீஷன் பேதுருவை பார்த்துன்னு சொல்லாதபடி அவர் தன்னை சொல்லும் போது இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் என்று அந்த இடத்திலும் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 21ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலையும் பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராத்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே அப்படின்னு உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீசன் என்று சொல்லி யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அப்படி இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே யோவான் தன்னை குறிப்பிடும் போது இயேசுவுக்கு அன்பான சீசன் என்று அந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். இயேசுவும் என்ன செய்கிறார்? யோவானுக்கும் அவருடைய சகோதரனுக்கும் எனது இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பவனர்கேஸ் என்கிறதான ஒரு பெயரிடுகிறதை நம்ம மார்க் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடிமுழக்க மக்கள் என்றும் அர்த்தம் கொள்ளும் பவனர்கேஸ் என்கிறதான பெயரை அவர்களுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். இன்னும் இவரை குறித்து பார்க்கும்போது, இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு யோவான் ஆதி சபையின் வளர்ச்சிக்கு ரொம்ப பாடுபட்டதாக நம்ம பார்க்க முடியும். அதை கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் என்று குறிப்பிடுகிறார். அப்போ ஆதி சபையின் தூண்களாக யார? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கேபாவையும் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் யாக்கோபையும் பேதுருவையும் பார்க்கிறத பார்க்க முடியும். அதாவது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்ப ஆதி சபையின் தூண்களாக கருதப்பட்டவர்கள், ஆதி சபையின் வளர்ச்சிக்காக பெரும் பாடுபட்டதிலே இந்த யோவானும் ஒருவராக காணப்படுகிறத பார்க்க முடியும். இன்னும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, எனது பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு கடந்து போறாங்க. தேவாலயத்துல கடந்து போகும்போது அங்கே சப்பானியா இருந்த ஒருவரை என்ன செய்கிறார்கள்? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவன் கையை பிடித்து எழுந்து நட என்று சொன்ன போது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து தேவனை துதித்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த அற்புதம் செய்யும் போது பேதுருவோடு இந்த யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானும் கூட இருக்கிறார். அடுத்த அதிகாரத்திலே பார்க்கும்போது இதன் காரணமாக என்ன செய்கிறாங்க? ஆலோசனை சங்கத்துக்காக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, இந்த அற்புதம் எந்த நாமத்தினாலே எந்த வல்லமையினாலே செய்தீர்கள் என்று ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக இவர்களை கொண்டு போய் நிறுத்தி அவர்களை விசாரிக்கிறதை பார்க்க முடியும். இனி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கடந்து வரும்போது என்னது இந்த காரியங்கள் எல்லாம் எருசலேமிலே நடக்கிறது. அதற்கு பின்பாக என்ன செய்யறாங்க? சமாரியாவுக்கு இந்த பேதுருவும் யோவானும் கடந்து வருகிறார்கள். அதை நம்ம பார்க்கும்போது சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். அவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவன் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறோர் கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்
அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இப்படி அதாவது எருசலேமிலே வளர்ச்சிக்காக, சபையின் விரிவாக்கத்துக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்துக்காக பாடுபட்டு அற்புதங்களை செய்தவர்கள் இப்ப சமாரியாவில கடந்து வந்து சமாரியாவிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதாவது சுவிசேஷத்தை நிலைநாட்ட சபையின் வளர்ச்சிக்காக பாடுபடுகிறத நம்ம பார்க்க முடியும். பின்னாட்களில் இவர் என்ன செய்கிறார்? பத்முத்தூபுக்கு நாடு கடத்தப்படுகிறார். இதை வெளிப்படுத்தினர் 1 வசனத்திலே பார்க்க முடியும். அதற்கு பின்பு சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், இவர் திரும்ப பத்முத்தீவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இவர் திரும்ப என்ன செய்கிறார்? எபேசுக்கு கொண்டு வரப்படுகிறார். அங்கே இவர் என்ன செய்கிறார்? மரணம் அடைகிறதாக என்ன செய்கிறது? இது சரித்திரம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. இவரை குறித்து இவர் அதாவது 12 அப்போஸ்தலர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள்ல யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக யாரை? மத்தியாவை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்படி 12 அப்போஸ்தலர்களே நம்ம 12 சீஷர்களையும் குறித்து மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை தியானிக்கும் போதே கற்றுக்கொண்டோம். இந்த 12 சீஷர்களிலும் இவர் ஒருவர் மட்டும்தான் என்ன செய்யவில்லை? சாட்சியாக மரிக்கவில்லை. தீர்க்காயுசாக இருந்து முதிர் வயதில் என்ன செய்கிறார்? மரணம் அடைந்ததாக நம்ம பார்க்க முடிகிறது. மற்ற எல்லாருமே என்ன செய்தார்கள்? இரத்த சாட்சியாக மரித்ததாக நம்ம பார்க்க முடியும். இன்னும் இந்த புத்தகத்தை குறித்து பார்க்கும்போது இந்த புத்தகம் என்னது? இந்த புத்தகம் வந்து யோவானால் எழுதப்பட்டது. இன்னும் இவரை குறித்து பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அதிக புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இரண்டாவதாக அதிக எண்ணிக்கையில் உள்ள புத்தகத்தை எழுதினது இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் என்று பார்க்கிறோம். அதாவது இவர் எதெல்லாம் எழுதியிருக்கிறார்? யோவான் சுவிசேஷ புத்தகத்தை எழுதுகிறார். 1, 2, 3 யோவான் நிருபத்தை எழுதியிருக்கிறார். அதற்கு பின்பு வெளிப்படுத்தின விசேஷம். அப்படி 5 புத்தகங்களை புதிய ஏற்பாட்டில் அதிக எண்ணிக்கை கொண்ட புத்தகத்தை எழுதினவர் அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் என்று பார்க்கிறோம். இந்த புத்தகத்தை குறித்து பார்க்கும்போது இதுல 21 வசனங்களும் 879 அதிகாரங்களும் காணப்படுகிறதாய் பார்க்க முடியும். இதுல 21 அதிகாரங்களும் 879 வசனங்களும் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் இது எழுதப்பட்ட காலத்தை குறித்து இந்த யோவான் சுவிசேஷ புத்தகம் எழுதப்பட்ட காலத்தை குறித்து பார்க்கும்போது இவர் இந்த சுவிசேஷ புத்தகத்தை எபேசு பட்டணத்திலிருந்து எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எப்ப எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுவிசேஷ புத்தகத்தில் எங்குமே நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிந்தபடி கிபிக்கு AD 70 கிபி 70ஆம் ஆண்டு என்ன செய்யப்பட்டது? எருசலேம் தேவாலயம் முற்றிலுமாய் இடிக்கப்பட்டது. அந்த இடிக்கப்பட்ட செய்தி என்ன செய்யப்படவில்லை என்றால் இந்த சுவிசேஷ புத்தகத்திலே கொடுக்கப்படவில்லை என்பதனால AD 70க்கு முன்பாக இந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பு இது தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் இந்த சுவிசேஷ புத்தகம் எழுதப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவானே என்ன செய்திருப்பார் என்றால் அழகாக அதுல விவரித்து சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தை எழுதுவதற்கு முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று எல்லாரும் விசுவாசிக்கப்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும் வேண்டும் என்பதுதான் இவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அதற்காக தான் இந்த சுவிசேஷ புத்தகத்தை இவர் எழுதினதை பார்க்க முடியும். இன்னும் இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தின் தனி சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி மத்தேயு யூதர்களுக்காக எழுதுகிறார். மார்க் ரோமர்களுக்காக
எழுதுகிறார், லூக்கா கிரேக்கர்களுக்காக எழுதுகிறார். இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் பொதுவாக எல்லாருக்குமாக என்ன செய்கிறார், இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதுகிறத பார்க்க முடியும். இந்த அதே மாதிரி மத்தேயு என்ன செய்கிறார், வரலாற்றை யூத இனத்தின் தகப்பனான வம்சாவளி எழுதும் போது ஆபிரகாமில் ஆரம்பிக்கிறார். ஆனால் லூக்கா என்ன செய்கிறார், மனித இனத்தின் தகப்பனான ஆதாமில ஆரம்பித்து, அதாவது இயேசுல தொடங்கி ஆதாமில முடிக்கிறத பார்க்க முடியும். அப்போ வம்சாவளியை ஆதாமில் இருந்து ஆரம்பிக்கிறார். ஆனால் இந்த யோவான் என்ன செய்கிறார் என்றால், ஆதியிலேயே ஒரு பொதுவா எழுதும்படியாக ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று சொல்லி, எப்படி ஆதியாகமும் ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறதோ அதே போல ஆதியிலே என்று சொல்லி, ஆதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக தேவனாக இருந்தார் என்பதை நிரூபிக்கும்படியாக ஆதியிலே என்று ஆரம்பித்து இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதுகிறத பார்க்க முடியும். இன்னும் பார்க்கும்போது மத்தேயு ராஜாவாக காண்பிக்கிறார், மார்க்கு ஊழியராக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு ஊழியராக காண்பிக்கிறார், லூக்கா ஒரு மனுஷகுமாரனாக காண்பிக்கிறார். ஆனால் யோவான் என்ன செய்கிறார், அவர் தேவகுமாரன் என்பதை, அவருடைய தெய்வீகத்தை அதிகமாக முன்னிறுத்தி இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். இயேசுவை எனது தேவனுடைய வார்த்தையாக, தேவனுடைய குமாரனாக, தேவனாக இந்த சுவிசேஷ புத்தகத்திலே காண்பித்து அழகுற இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் இவருடைய முக்கிய நோக்கமாக காணப்படுகிறது. இன்னும் இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், என்ன சொன்னார் அப்படி என்கிறத நிரூபிக்கிறதுக்குல்ல, அவர் யார் என்பதை நிரூபிப்பதில் அதிகமாக கவனம் செலுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளோ போதனைகளோ இல்ல அவர் செய்த அற்புதங்களுக்கோ அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர் யார், அவர் தேவன் என்பதை காண்பிப்பதில் அவர் ரொம்ப கவனம் செலுத்துகிறத பார்க்க முடியும். மற்ற புத்தகங்கள் எல்லாம் சரித்திர ரீதியாக எழுதப்பட்டிருக்கும். ஆனா இது அற்புதங்களுக்கோ ஓமைகளுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல் இயேசுவை தேவனாக, அவர் ஒரு தேவன் என்பதை காண்பிக்கிறதுல என்ன செய்திருப்பார் என்றால், ரொம்ப தெளிவா ரொம்ப ஆழமா அந்த காரியத்தை எழுதி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று காண்பிக்கிறதுக்கு அவர் எடுத்த முயற்சிகளை நம்ம பார்த்தோம்னா, 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆதியிலேயே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர்தான், அந்த வார்த்தை தான் மாம்சமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துல பிறந்தார் என்பதை நிரூபிக்கிறது எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். 1:29 வசனத்திலே யோவான் இயேசுவை தடுத்தபடி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி தேவ ஆட்டுக்குட்டியா எழுதியிருக்கும். 1:41 மேசியாவை கண்டோம் என்று மேசியாவாக எழுதியிருப்பார். அப்புறம் 1:34, 1:49, 10:36 தேவனுடைய குமாரன் என்று எழுதியிருப்பார். 1:49 இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கும். 4:42 உலக ரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கும். 20:28 ஆண்டவரே தேவனே என்று தோமா சொல்லுகிறதை பார்க்க முடியும். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்று நிரூபிப்பதில் அதிக கவனம் செலுத்தி இந்த புத்தகத்தை என்ன செய்திருப்பார், இந்த யோவான் எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லுவதற்கு நிறைய இடங்களிலே நானே என்கிறதான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதை குறித்து அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல நானே என்கிறதான 7 சொற்றொடர்கள் இந்த சுவிசேஷ புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதை குறித்து நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று நிரூபிப்பதற்காக அநேக காரியங்களை எழுதியிருப்பார். அதுல நானே என்ற பதத்தை குறித்து நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்துவாரே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொல்லி. யாத்ரா 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நான் அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுல I am that I am அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்திலே பார்க்கும்போது I am that I am அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த I am என்கிறதான வார்த்தை, தேவன் என்கிறது வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசேக்கு எப்படி வெளிப்பட்டாரோ
அந்த வெளிப்பாடை என்ன செய்திருப்பார், இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை இவர் என்ன செய்திருப்பார், எடுத்து காண்பிப்பதற்கு இருப்பதை பார்க்க முடியும். அது நாம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 57லேருந்து 58 உள்ள வசனங்களில பார்க்கும்போது, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் ஆம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கதை பார்க்க முடியும். அந்த இடத்துலையும் ஆண்டவர் எப்படி மோசேக்கு தேவன் வெளிப்பட்டாரோ அந்த நாமத்தை அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த நானும் என்கிற இடத்துல பார்க்கணும்னா ஐ ஆம் அந்ததான பதம் தான் சொல்லப்பட்டிருக்கும். மோசேக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டாரோ அந்த வார்த்தையை இந்த இடத்துல எடுத்து கையாண்டிருக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தேவனாக சொன்னார், தேவனாக நிரூபித்தார் என்பதற்கு இவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்க, தேவனை ஒரு காலம் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ தேவனை அறிவதற்கு நான் தான் வழி, அவருடைய குமாரனாகிய நான் தான் வழி என்பதை அவர் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல என்ன சொல்லியிருப்பார், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான அப்படின்னு சொல்லி யூதர்களின் கதாநாயகனாக யூதர்கள் பெரிதாக மதிக்கிற மோசேயை விட நான் பெரியவர் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு 8:58 பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 58வது வசனத்துல, அது ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன்னு சொல்லி, அப்போ அவர்கள் யூதர்கள் தகப்பனாக கருதின அந்த ஆபிரகாமுக்கு முன்னாகவே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி ஆண்டவர் தன்னை தேவனாக நிரூபித்தார் என்பதை இந்த யோவான் அநேக இடங்களிலே சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் அதோடு விட்டுவிடவில்லை. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று காண்பிப்பதோடு முட்டுவிடாதபடி அவர் தேவன், ஆனால் முழு மனிதனாக இந்த உலகத்துல வாழ்ந்தார் என்பதையும், அவருடைய பசி, தாகம், களைப்பு, வேதனை, மரணம் ஆகியவற்றையுமே இந்த சுவிசேஷ புத்தகத்துல குறிப்பிட்டு எழுதியிருப்பார். ஒரு மனிதனுக்கு எப்படி பசி எடுக்குமோ அதே போல அவருக்கும் பசி உண்டாயிற்று, எப்படி தாகம் எடுக்குமோ அதே போல அவருக்கும் தாகம் உண்டாயிற்று, எப்படி களைப்பு வருமோ அதே போல அவருக்கும் களைப்பு வந்தது, எப்படிப்பட்ட வேதனைகள் உண்டாகுமோ அதே போல வந்தது, மரணத்தையும் அவர் தாங்கினார் என்பதான காரியத்தையும் எழுதியிருப்பார். அதற்கு காரணம் அந்த நாட்களிலே நாஸ்டிக்ஸ் என்கிறதான ஒரு தத்துவ ஞானிகள் இருந்தார்களாம். அவர்கள் என்னதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மனிதன் போல தோற்றமளித்த ஒரு தெய்வம், அவர் மனிதன் அல்ல, அவர் தெய்வம், ஆனால் மனிதன் போல தோற்றமளித்தார் என்பதான ஒரு கொள்கையை பரப்பி கொண்டு வந்தார்கள். அதற்கு நேர்மாறாக இல்லை, அவர் ஒரு தேவன், ஆனால் ஒரு முழு மனிதனாக வாழ்ந்தார். அவர் 100% தேவன், 100% மனிதனாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பதை இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அழகுரை வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மீது இன்னும் நம்ம யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கிறது. அது நம்ம அடுத்த வாரத்துல தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, ஆண்டவரே, நீ தேவனாக எங்களுக்கு வெளிப்பட்டது நிமித்தம் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடிந்ததப்பா. நீ பாராட்டின எல்லா கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வீடியோவை பார்க்கிற ஒருவருக்கும் இது பிரயோஜனமா இருக்கட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. Amen. Thank you.
ஆஃப் பண்ண மேலே இருக்கிறது ரொம்ப கீழே இருக்கு.